கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் கைஸ், பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு மட்டும் பாருங்கள். அடடா, நினச்சே பார்க்கல யாருமே இவ்வளோ குறுகிய காலத்தில் இப்படி அமைச்சு முடிப்பாங்கன்னு சொல்லி. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸ்காட், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்து இலங்கையினுடைய தலைநகரமான கொழும்பில் தான் இருக்கும். என்னடா திடீர்னு கொழும்புக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இன்றைக்கி எதுக்கு கொழும்புக்கு வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை விஷயமாக தான் வந்தேன் சொல்லணும்னா. ஸோ வந்ததோடு மட்டும் இல்லாமல் இலங்கையில் மத்திய பேருந்து நிலையத்தை வந்து புதுசாக புனரமைச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அதை போய்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விலாக் நான் இன்றைக்கி எடுக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம ஒரு வழியாக டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்காட், நான் பார்த்தீங்கன்னா இப்போ கொள்ளுப்பிட்டியில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து பெட்டாவுக்கு போய்ட்டு பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஊருக்கு கிளம்புறது தான் இன்றைக்கி பிளான். அதாவது மொன்றாலைக்கு தான் போகிறோம். மொன்றாலைக்கு போய்ட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ட்ரிங்கோக்கு வருவோம். ஸோ ஓகே ஸ்காட், இந்த விலாக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. ஏன்னா நிறைய க்ரௌடுக்குள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒரு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம ஒரு விலாகர், பயந்தோன்னு சொன்னால் விலாக் பண்ண முடியாது. அதனால் நம்ம பயப்படாமல் வீடியோ எடுப்போம் ஸ்காட். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். டைம் பார்த்தீங்கன்னா பகல் சரியாக 1 மணிக்கு 15 நிமிஷம் இருக்குது. ஸோ பஸ்ஸில் ஏறிட்டேன், பார்த்து தெரியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெட்டா பஸ் ஸ்டாண்டை தான் பார்க்க போயிருக்கோம். எந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படின்னு தெரியல. ஏன்னா சிட்டி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அதில் எந்த பஸ் ஸ்டாண்ட் செஞ்சுருக்காங்க என்ன அப்படிங்கிறது தெரியல. நான் அங்கே போய்ட்டு பார்க்குறேன் எந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர் பிடிக்கும். பஸ் இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. இன்றைக்கி நைட்டு வரைக்குமே பெட்டாவில் தான் தங்க வருமோ தெரியல என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. நான் வீடியோவை உங்களுக்கு போக என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் ஸ்காட். வாகன நெரிசலுக்கு பேர் போன இடம்னு சொன்னாலே கொழும்பு தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான ட்ராஃபிக்காக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு இன்றைக்கி பெட்டாவை பார்த்துட்டு தான் வர்றோம். தமிழ் சிங்கள புத்தாண்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. அதுக்கு பிறகு தான் நான் கொழும்புக்கு வர்றேன். பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் அவரது உற்சவம் தான் நடக்குது. பாருங்கள், இதுவும் பிஓசியின் ஏற்பாடின் கீழே இங்கேயும் நடக்குது அவரது உற்சவம். கைஸ், இது எந்த இடம்னு தெரியுதா? பாருங்கள், இதுதான் கொழும்பு தாமரை கோபுரம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த ரோடு வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்க, ஒரு வழியாக பெட்டாவுக்கு வந்துட்டேன். பஸ்ஸிலேருந்து இறங்கின உடனே தெரிகிறது இந்த தாமரை கோபுரம் தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ், இப்போ நம்ம கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தை பார்த்துட்டோம். தூரம் இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப நேரம் போயிட்டு சுற்றி பார்க்க முடியாது, இருந்தாலும் நமக்கு கிடைச்ச டைமை வச்சு சுற்றி பார்க்கலாம். எப்படி இருந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியும் முன்னே இருந்த பஸ் ஸ்டாண்ட் எந்த நிலவரத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்னே இருந்த மாதிரி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். கொஞ்ச நாள்லேயே நல்லா அமைச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவுக்கு டூரிஸ்ட் வர வீதமும் இதனால் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் அனுரகுமார அவர்களுடைய அரசாங்கத்தினால இந்த பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டிருக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயம்னு இதை சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பஸ், அவ்வளோ மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு எப்படி இதை பேலன்ஸ் பண்ணி இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டை வெற்றிகரமாக கட்டி முடிப்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருந்துச்சு. குறுகிய காலத்தில் இது எப்படி வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. சரியான திட்டமிடல் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயத்தை பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் செஞ்சு முடிச்சிருக்குது. அதுவும் குறுகிய காலத்தில் பூரணமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் நம்ம. கொழும்புக்கு நான் புதுசாக வந்த டைமில் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டு தான் போகக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டமெல்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா பஸ் எங்கே அடிச்சிருக்கான் அப்படின்னு நமக்கு போர்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம்.
முன்னையும் போர்டு இருந்துச்சு தான், பட் அவ்வளோ கிளியராக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தெளிவாக அடிச்சிருக்காங்க. பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே கெஸ் பண்ணி போகக்கூடியதாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பதில பஸ் தான் தேடினேன் ஊருக்கு போகிறதுக்கு. பட் நமக்கு மொனராகல பஸ் தான் இந்த டைமுக்கு இருக்குது. பதில பஸ்ஸுக்கு நைட் ஆகும். பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ போனோம்னு சொன்னால் ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ணிக்குவான் நம்மள. இந்த பஸ்ஸில் போயிட்டு நான் புத்தல் இறங்கினேன்னு சொன்னால் அங்கேருந்து பசறை பக்கம் தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் போகணும் புத்தல்லேருந்து. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஓகேங்க. இங்கே பாருங்கள், ஃபைனலாக பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருங்க. நான் வேறு எங்கேயும் பெருசாக போகலை. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 1:15 ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பஸ் எடுத்துருவாங்க. அதனால் நான் இந்த இடத்துலேயே சுற்றி காட்டுறேங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே கைஸ், பேட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு பாய் பாய் சொன்னதோட உங்களுக்கும் பாய் பாய் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம போடுற வீடியோ. அடுத்து ஒரு சூப்பரான vlog தான் வரப்போகுது. ஸ்காட் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்காட், பாய்.